தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு குடும்பத்தை நடத்தும் ஊழியம். ஊழியம் அப்படின்னா ஒரு பைபிள் காலேஜில் போய் வேதத்தை ஆராய்ஞ்சு படித்து மேடைகளில் நவமான ஆறுதலான வசனங்களை சொல்லி பிரசங்கம் செஞ்சு வர்ஷிப்பை லீட் பண்ணி ஒரு சபையை நடத்துறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் விட பிரதானமான ஒரு ஊழியத்தை பற்றி 1 தீமோத்தேயு 3:5 சொல்லப்பட்டிருக்கு. நாம் ஊழியம்னு எதை நினைக்கிறோமோ அதை செய்கிற பல ஊழியர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தின் காரியங்களில் கோட்டையை விட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை ஒழுங்காக வழி நடத்தாமல் ஒருவர் எப்படி சபையை வழி நடத்த முடியும்னு வேதம் கேள்வி கேட்குது. குடும்ப தலைவராக இருப்பவருக்கு தன் சரி பாதியான மனைவியை நேசித்து குழந்தைகளை சரியான வழியில் நடத்தி குடும்பத்தை நிர்வகிக்கிற ஒரு ஊழியம் இருக்குது. இதுவே குடும்ப தலைவியாக இருக்கிற ஒரு நபருக்கு தன் தலையான புருஷனுக்கு எல்லா கடமைகளையும் செஞ்சு குழந்தைகளை வளர்த்து புத்தி உள்ள ஸ்திரீயாய் குடும்பத்தை கட்டுக்கிற ஒரு ஊழியம் இருக்கு. ஒரு அக்காக்கோ அண்ணனுக்கோ தன்னுடைய தம்பி இல்லை தங்கச்சிக்கு துணையா பாதுகாப்பா நல்ல ரோல் மாடலா இருக்கிற ஊழியம் இருக்கு. ஒரு குடும்பத்துக்குள்ள இத்தனை ஊழியம் இருந்தும் அதை சரியா செய்யாம ஏனோ தானோன்னு இருந்துட்டு வெளியில எவ்வளோ பெரிய ஊழியம் செஞ்சாலும் அது வீண் அப்படின்னு வேதம் சொல்லுது. கர்த்தரும் இதை குறித்து நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். ஆமேன்.